மறவர் சமூகத்துக்கு தேவேந்திர சமூகத்துடைய வாக்கு கிடையாது. பசுமா இருக்கிற வீடு வந்து வைப்பேன். என்னடா சாதித்து விடு. அந்த சாதியில என்ன சாதியில என்னடா இருக்கு? சாதி பீ தானே இருக்கு. வேளாளர் சமூகத்துக்கு தமிழ் சமூகம் சாரி நாங்க பாக்குறது இல்ல. நாங்க எதிரியா யாரையும் பாக்குறது இல்ல. ஆனா எங்களை ஒரே ஒரு சமூகம் மட்டும் எதிரியா பாத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல்ல பெரிய இடத்துல இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தேவேந்திர சமூகம் வந்தா நீதியை நிலைநாட்டும், எல்லாரும் சம உரிமை கொடுக்கும், எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம். அப்பேற்பட்ட சமூகம் அரசியல் எழுச்சி பெறக்கூடாது. அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது. அந்த சமூகத்துக்குள்ளே படுகொலைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளும் படுகொலை நிகழ்த்திக்கிட்டே இருக்கணும். அரசியல் இங்க இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தின் அரசியல்வாதி பின்புலத்தோட அந்த படுகொலைகளும் எங்க சாதியின் மீது தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தேவேந்திர சமூகத்தை வந்து ஒடுக்கணும், அவர்களை வந்து பயமுறுத்தியே நம்ம வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு காலம் நடக்கிறது. இனிமேட்டா இருக்கு உனக்கு அரசியல் விளையாட்டு. மறவர் சமூகத்துக்கு தேவேந்திர சமூகத்துடைய வாக்கு கிடையாது. சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், மாவட்ட கவுன்சிலரா இருக்கட்டும், அந்த வேட்பாளர் இன்னும் தேவேந்திர வேளாண் சமூகம் வசிக்கின்ற ஊர்ல நாங்க உள்ள விட மாட்டோம். அதுக்கு தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரவை வேலை செய்யும் ஒரு குழு அமைச்சு நிச்சயமாக அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு தேவேந்திர வாக்கு கிடையாது. எங்கள் சமூகத்தின் மீது அடக்குமுறைகளும் படுகொலைகளும் சாதிய தாக்குதலும் நிறுத்தும் வரை உங்களுக்கு எங்களுடைய வாக்கு கிடையாது. அதுக்கு இந்த ஜங்ஷன்ல இந்த கடை போட்டு வச்சுக்கான போடுங்க. இந்த சேட்டு மாறுமா அவன் வெளிமாநில தெலுங்கம்மா அவனு கூட நாங்க ஓட்டு போடுவோம். இல்ல எங்க சமூகத்தில் ஒருத்தர் பார்த்து நாங்க ஓட்டு போடுவோம். அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சமூகத்தினுடைய வாக்கு இல்ல நாங்க கிடைக்க விட மாட்டோம், போட விட மாட்டோம். அது குழு அமைத்து நிச்சயமாக அரசியல் எதிரியாக உங்க முன்னாடி வலுவாடு போடுங்க. என்ன வேணாலும் சரி. என் மக்களை தொடர்ந்து சும்மா ஆடு வச்சுட்டு இருக்க அவளை விட்டு, சும்மா குளத்தவரையில உட்காந்துட்டு அவளை விட்டு, படிக்க போயிட்டு வீடு மூந்து விட்டு, சும்மா ஆத்துல குடிச்சுட்டு ஒண்ணு கடிச்சு விடுறேன். பசுமா இருக்கிற வீடு மூந்து விட்டுறேன். என்னடா சாதித்து விடு. அந்த சாதியில என்ன சாதியில என்னடா இருக்கு? சாதி பீ தானே இருக்கு. அதை குடிச்சு அதை கரைச்சு குடிச்சாடா வாழ்ந்துட்டு இருக்க. கொஞ்சமாவது சோறு தங்கிற சக மனிதரை என்னைக்கா யோசிச்சிருக்கிறியா? ஒவ்வொரு சமுதாய தலைவர்கள் அதை என்னைக்கா சொல்லி கொடுத்துக்கிறாரா? இந்த தூத்துள்ள இருக்க ஒரு தலைவர் எப்ப பாரு என் சாதி எப்படி, என் சாதி இப்படி, நாங்க தான் ஆண்டோம், நாங்க தான் அங்க போய் பேண்டோம், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க. நாங்க சாதி பெருமை பேச வரல. சாதிகள் தமிழ் சமூகம் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா தான் தமிழ்நாடு இந்தியா எல்லாம் நல்லா இருக்கும். சாதிக்கிறவர்கள் வராம படிக்கின்ற மாதிரி படிக்கணும். இந்த போதை கலாச்சாரத்துக்கு எல்லாரும் அடிமையாகாதீங்க. இந்த அரசியல்வாதிகள் போதைக்காண்டி நமக்கு சரக்கு வந்துருவான். ஓட்டு கேட்கவாங்க. டெய்லி உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு கோட்டரு, ஒரு பிரியாணி, அதோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சு 5 வருஷத்துக்கு அடை வைக்க. ஒரு கோட்டரு பிரியாணி ஒரு ஓட்டுக்கு 200, டெய்லி போதுக்கு ஒரு 500 இல்ல ஒரு 300 வச்சுக்கோ. அதுக்கு 5 வருஷத்துக்கு அடகு வைக்கிற வாக்கையும் உன்னோட உரிமைகளையும் அடகு வைக்கிற அவன் பிறகு ஒண்ணு வெட்டதான் செய்வான். அதே சாதியை சேர்ந்த சின்ன பசங்க வந்து உங்களை வந்து என்ன செய்யலாம்? கூலிப்படியா பயன்படுத்ததான் செய்யறான். உங்களுக்கு நல்லா செய்யக்காண்டி சாதியை சேர்ந்த அரசியல் பிரிவு உனக்கு நல்லா செய்யலாம். அவன் எல்லாம் போயிருக்கா? பேசுல போறான், இளையாவில போறான், அதுல போற, நீ எதுல போற? பைக்ல போற, சைக்கிள்ல போற, அதெல்லாம் கொலை பண்ணிட்டே இருக்க. ஏன் பண்ணுத? கிருச்சி முடிச்சு போச்சு அவனுக்கு. சாதியில வந்து சாக்கடை ரத்தனா ஓடும் நான் பார்த்துருக்கேன். உங்க கையில எல்லாரும் சாக்கடையா ஓடுது. கொஞ்சமா திருந்துங்கப்பா. சாதி சாதி சாதின்னு அந்த சாணி பீயும் தலையில தூக்கி வச்சு அலைதிய போகும்போது அந்த சாதி உனக்கு என்ன செய்ய போகுது? சும்மா படுத்து கிடக்கிற வெட்ட வேண்டியது. நான் அவன்டா, நான் இவன்டா, எவன்டா நீ பரமேசிப்பல? எல்லாரும் மனுஷன் தான்டா. என்னடா மனுஷனுக்குள்ள சாதி மயிறு மம்முட்டி? நீ திங்கிற சோறு தான் நானும் திங்கிறேன். நான் விளைவிக்கிற அரிசி தான் நீ சோறு திங்கிற. நீ விளைவிக்கிற, நீ ஒரு தமிழ் குடிதான். ஆனா நாங்க பெரும்பான்மையா விளைய வச்சு இந்த உலகத்துக்கே நெல்ல விளைய வச்சு நாங்க சோறு போட்டு சமூகம் ஒரே சோறு தானே திங்கிறோம். ஒரே மாதிரி தானே எல்லாமே தமிழ் சமூகம் தானே, ஒரே நடைமுறைகள் தானே. உனக்கு என்னடா சாதி வெறி சனியில? போற ஒருத்தர் சும்மா உட்காந்து 4 பேர் உட்காந்துருக்கா. ஒரு 4 பேர் வெறிக்கிட்டு போற, 4 பேர் வெட்டுதான். காவல்துறை 4 பேர் தான் உண்டு, 4 பேர் தான் உண்டு. பார்த்த மக்கள் என்ன சொல்றான்? ஐயா 8 பேர் உண்டியா சுத்தமில்ல கொலை பண்ணது?
8 பேர் உண்டியா? இல்ல 4 பேர் தான் உண்டு. ஐயா 4 பேர் தான் உண்டு. மக்கள் சொல்ல கேட்க தயாரில்ல. சிசிடிவி புட்டேஜ் குளத்த வரையில புட்டேஜ் போய் தேட முடியுமா? வயக்காட்டுல புட்டேஜ் தேட முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்ல நெல்லை தொகுதியில் முக்கிய பிரமுகர் யாரும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்களா? அவங்க சமூகத்து மேல வழக்கு போடக்கூடாது. அது போல என்னையா சொல்லுங்க. ஆனா நிச்சயமாக அரசியல் எதிர்வினை அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க யாருன்னு காமிப்போம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்டு எங்க ஊருக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம். 5க்கும் 10க்கும் அவங்க வீட்டுல காவல் கிடக்காத நாய், அந்த நாய் சொந்த சாதிகார நாயா இருந்தாலும் ஏன் ஊருக்குள்ள வர முடியாது? நிச்சயமாக இந்த படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும். அரசியல் பின்புலத்தில் இருந்து செயல்படுறாங்க. சாதிய பயனாளி உருவா இருக்கிறாங்க. ஒரு கொலை கேஸ்ல போய் தீபக் ராஜா படுகொலையில அவங்க வெளியே வந்துட்டான். அப்ப சட்டம் எப்படிதான் இருக்கு? திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தென் மாவட்டம் முழுமைக்குமே சாதிய பயங்கரவாதம் தலைவிரித்தாடுது. அந்தந்த பகுதி சாதிய ரீதியான வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை உங்களால் கண்காணிக்க முடியாதா? இதே தேவேந்திர சமூகம் ஒரு பேரை சொன்னா போதும், அவங்கள்ட்ட ஒன்று போடுற ஒரு பெட்டி கேஸ் போடுறவங்க, நீ சும்மா கொத்த நாளைக்கு பரவாயில்ல உள்ள பேர் பிள்ளைக்குட்டியெல்லாம் தெருவில் போட்டோம் பிச்சை எடுக்கட்டுமே அப்படிங்கிற கான்செப்ட். காவல்துறை தமிழக அரசுமே சமூகத்துக்கு எதிராக இருக்கு. எங்க போய் முறையிலே தெரியல. அதே மாதிரி சாதிய பயங்கரவாதிகள் அந்தந்த பகுதிகளில் உங்களுக்கு தெரியாத நாங்குநேரி, சிறுவகண்டம், சேர்மாதேவி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் சாதி ரீதியான வழக்கில் உள்ள குற்றவாளிகளை உங்களால கண்டறிய முடியாதா? அவர்களை கண்காணிக்க முடியாதா? நிச்சயமாக கண்டறிந்த அப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கு, இந்த சாதிய படுகொலை தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தால்தான் குற்ற செயல்கள் குறையும் என்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.